Taste the Daily. தமிழக அரசு மருத்துவமனைகளில் உள்ள டயாலிசிஸ் சிகிச்சை முறையை ஒட்டுமொத்தமாக தனியாரிடம் ஒப்படைக்க திமுக அரசு திட்டமிட்டிருப்பது நோயாளிகளிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு மொத்தமாக 2000 டயாலிசிஸ் இயந்திரங்கள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன. இந்த 2000 டயாலிசிஸ் இயந்திரங்களை இயக்க 624 தொழில்நுட்ப பணியாளர்கள் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது 160 பணியாளர்கள் மட்டுமே இருப்பதால் டயாலிசிஸ் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த அவல நிலையில் தற்போது ஒவ்வொரு டயாலிசிஸ் சிகிச்சைக்கும் 1100 ரூபாய் கட்டணத்தில் தனியார் வசம் ஒப்படைப்பதற்கான பணிகளை ஆளும் திமுக அரசு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு கட்டணம் வசூலிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாத ஸ்டாலின் அரசுக்கு தலைமைச் செயலக சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய கடந்த அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குழு தயாரித்த அறிக்கையை வெளியிடாமல் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கான அமைப்பு குழுவை அமைத்தது ஏன் என அரசு ஊழியர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட எந்த குழுவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அறிக்கை வழங்காத நிலையில் இந்த குழுவால் என்ன பயன் என தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. மீண்டும் மீண்டும் குழு அமைப்பதன் மூலம் இந்த ஆட்சியின் மீதான நம்பகத்தன்மை அடியோடு அழிந்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்து 4 ஆண்டுகள் ஆன பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத திறனற்ற திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இலவச சைக்கிள்களை மாணவர்களுக்கு வழங்காமல் திமுக அரசு கிடப்பில் போட்டு சைக்கிள்களை வீணாக்கியுள்ளது. வடலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் வள்ளலார் குருகுலம் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு வழங்குவதற்காக சைக்கிள்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அதிமுக ஆட்சியின் போது தயாரிக்கப்பட்ட சைக்கிள்கள் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சைக்கிள்களை மாணவர்களுக்கு வழங்காமல் அப்படியே கிடப்பில் போட்டதால் துருப்பிடித்து உபயோகிக்க முடியாத நிலையில் உள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு அலட்சியமாக செயல்படுவதால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவளை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் வசிக்கும் மக்களுக்கு பன்மடங்கு வாடகையை உயர்த்திய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம் செய்தனர். வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் கட்டி வசிக்கும் மக்களுக்கு அறநிலையத்துறை திடீரென வாடகை தொகையை பன்மடங்காக உயர்த்தியது. இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களது வீடுகள் முன்பாக கருப்பு கொடியை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசின் அறநிலையத்துறை மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.